ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம மிளகாயெல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். அதை காய வச்சு நம்ம அரைக்கலாம். அது எப்படி மெஷர்மெண்ட்டில் நான் என்னால் மிளகா போடுறேன்றது காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நான் காஷ்மீரி சில்லி வாங்கியிருக்கேன். காஷ்மீரி சில்லி இது நம்ம 1/2 kg வாங்கியிருக்கேன். இது செப்ரேட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு நான் 1 kg அளவு குண்டூர் சில்லி எடுத்திருக்கேன். பேடிகை 1/2 kg வாங்கியிருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம மிளகாய்த்தூளுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் குவான்டிட்டி என்னக்கா போடுறேன்னா, இந்த ஊசி மிளகாய் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மிளகாய் 1/2 kg போடுறேன். இப்போ நல்லா வெயில் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் காய வச்சு அரைச்சிக்கலாம். இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேலே காய வச்சுக்க போகிறோம். இந்த ஊசி மிளகாய் 1/2 kg, குண்டூர் சில்லி 1/2 kg. இது 1/2 kg + 1/2 kg 1 kg ஆகுது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். மிளகாய் டிஃப்ரென்ஸ் தருது பாருங்கள். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் அதோடு சேர்த்து இது மிக்ஸ் பண்ணுறேன். குண்டூர் சில்லி 1/2 kg, இந்த ஊசி மிளகாய் 1/2 kg. ஸோ இது 1 kg. ஸோ இது மிளகாய் தூள் நமக்கு நல்ல கலர் வரணும். குழம்பு செய்யும்போது நல்ல கலர் இருக்குதுன்னா நான் அதில் காஷ்மீரி சில்லி ஒரு 100 கிராம் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், காஷ்மீரி சில்லி 100 கிராமு இதோடு கூட மிக்ஸ் பண்ணுறேன். 1 kgக்கு நான் 100 கிராம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். 100 கிராம் காஷ்மீரி சில்லி. கலர் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க காஷ்மீரி சில்லி. அப்புறம் பேடிகை ஒரு 100 கிராம். பேடிகை சில்லி பேடிகை 100 கிராம். இதுவும் 100 கிராம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kg சில்லிக்கு காஷ்மீரி சில்லி 100 கிராம், பேடிகை 100 கிராமு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 1 kg 200 கிராம் ஆகுது. இந்த மாதிரி சில்லி பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கு வரும். ஏன்னா இது வந்து நல்லா காரம் கொடுக்கும். இப்போ நல்லா வெயில் இருக்கிறதுனால ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து இந்த தனி மிளகாய் தூளை அரைச்சி நான் வச்சுக்கணும்னா பிரியாணிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் போடுற குழம்பு தூளெல்லாம் கலராக இருக்கிறதுக்கு இந்த காஷ்மீரி சில்லி தான் காரணம். ஓகே, இது வந்து நம்ம தனி மிளகாய் தூளை அரைச்சிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே காய வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி செப்ரேட்டாக காய வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கபாபெல்லாம் செய்கிறோன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் செப்ரேட்டாக எதுக்குன்னா தேவைப்படுது குக்கிங்க்குன்னா, அப்போ நம்ம இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் காஷ்மீரி சில்லி செப்ரேட்டாக காய வச்சு இது செப்ரேட்டாகவே நம்ம அரைச்சிக்கலாம். மிளகாய் நல்லா இருக்கணும். ஒரு மாதிரி கலர் வெளுத்துட்டு இல்லை பிளாக் கலர்லாம் ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த காம்போடு தான் நம்ம போட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். காம்பு எடுக்கக்கூடாது. இது 100 கிராமை தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நான் 500 கிராம்ஸ் 5 பேக்கெட் வாங்கினேன். இது செப்ரேட் காஷ்மீரி சில்லி பவுடர். இதுவும் செப்ரேட்டாக காய வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 kg தான் ரெடி பண்ணுறேன் நான். மிளகாய் காய வச்சுட்டு மேலே நம்ம மேலே எடுத்துன்னு வந்துட்டோம். வெயிலில் காய வச்சுக்கலாம். பேடிகை செப்ரேட்டாக வச்சுக்கலாம். தனி மிளகாய் தூளுக்கு செப்ரேட்டாக காய வச்சுக்கலாம்.
மிளகாய் தூளுக்கு, தனி மிளகாய் தூளுக்கு அது செப்பரேட்டாக பேடிகைக்கு. இப்போ பாருங்க, மிளகாய் வந்து நம்ம உடைச்சா உடையில பெண்ட் ஆகுது. இது நல்லா காஞ்சிடும். எப்படி இருக்குது பார்க்கலாம். மிளகாயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேட் ஆகிட்டு, கலர் ஃபேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் போடக்கூடாது, நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், மிளகாய் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே காய வச்சுக்கிறோம். உடையில பெண்ட் ஆகுது, நல்லா காஞ்சிடும், நல்லா உடஞ்சிடும். இப்போ காயிட்டும், நல்லா சாயந்தரம் வரைக்கும் காயிட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 3 நாளாக காய வச்சுருக்கிறோம். மிளகாய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள். ஃபஸ்ட்டு டே நம்ம காய வச்சப்போ இது பெண்டே ஆகலை. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் நல்லா நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இது வந்து குழம்பு தனி தூளுக்காக தான் இது வந்து இன்றைக்கி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி செப்பரேட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இது குழம்புக்கு தனி மிளகாய் தூள் அரைச்சின்னு வந்துடலாம். இது செப்பரேட்டாக காஷ்மீரி சில்லி அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. எனக்கு 3 நாள் ஆச்சு இது காயறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் போயிட்டு அரைச்சின்னு வந்துட்டு பிறகு காண்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் தூள் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா சில்லுன்னு ஆகணும். இது நான் மிஷின்லேயே நல்லா ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஆற வச்சுட்டு தான் இதில் எடுத்துன்னு வந்தேன். நல்லா சில்லுன்னு ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் 4 விதமான மிளகாய் போட்டு தூள் பண்ணி வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மிளகாய் தூள், தனியா நான் உங்களுக்கு வீடியோவில் காய வைக்கிறது காண்பிக்கல, வெறும் மிளகாய் மட்டும் தான் காமிச்சேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செப்பரேட்டாக வாங்கி இப்படி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சின்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.